ஹாய், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நான் மாம்பழ புளிச்சேரியும் கீரை கூட்டும் பண்ண போகிறேன். இதெல்லாமே எங்கள் அப்பா தான். நாளைக்கு என்ன பண்ணணும்னு இன்றைக்கி அப்பா சொல்லிவிடுவா. மாம்பழம் இந்த பாரம் இல்லாக்கி அந்த குட்டியாக இருக்கும் ஆரம்பாக்கம்னு ஒரு மாம்பழம். சாம்பார் மாம்பழம்னு நம்ம ஊரில் சொல்லுவாள். நீலம் மாதிரி அது மாதிரி இருக்கிறது சின்னதை வாங்கிட்டு வந்து தோலை சுற்றி நல்லா வேக வச்சு உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டு தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா நல்லா தூக்கலாக போடணும்ட்டலா. கேட்டேளோ? தூக்கலாக போட்டுட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிட்டு அது நல்லா திளச்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் மோர், நல்லா புளிச்ச மோர் கெட்டியாக விடணும். அப்போ தான் மாம்பழ புளிச்சேரி சூப்பராக இருக்கும். கெட்டியாக விடணும். ரொம்ப மோர் விட்டதும் ஒரே ஒரு பதை வரும் பாருங்க, அப்போ இறக்கி விடணும். அத்தனை சூப்பராக இருக்கும். கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை பொரிச்சுக்கணும். எங்கிட்ட காஞ்ச மிளகா இல்லை, அதனால் கடுகு மதும் பொரிச்சுக்கணும். இப்போ தான் மனசிலாச்சு என் பிள்ளை என்ன அப்படி நாக்கு நிலம்னா தாத்தனோட நாக்கு நிலம் அப்படியே கிடச்சிருக்கு. அப்படியே ஆகாரத்தில் ருசித்து பார்க்குறது எல்லா பேரக்குட்டிகளும் அப்படி தான். ஒன்று கூட தாத்தாக்கு மிஞ்சாமல் பிறந்திருக்கு. அப்படி ஒரு இது சாப்பிட்டுட்டு எங்கள் அப்பா அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா, ரொம்ப நல்லா இருக்குது குழந்தை அப்படின்னு. நிறைய சாப்பிட்டேன்னு சொன்னால் சாப்பிட்டதும் எங்கள் அப்பாவுக்கு கையை எழுந்திருந்து போய் அலம்பவே முடியலை. அத்தனை டேஸ்ட்டாக இருக்குது குழந்தை, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா. கீரை கூட்டு பண்ண சொன்னால் கீரை கூட்டும் அப்படி தான். நல்லா பாசிப்பருப்பு ரொம்ப குழைய விடாமல் வேக வச்சு கீரையை போட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு அந்த பாசிப்பருப்பை போட்டதும் வேக வச்சுட்டு ரொம்ப குழகுலான்னு ஆகாமல் நம்ம எங்கள் அம்மையெல்லாம் என்ன பண்ணுவோன்னா மசிச்சு இந்த மிக்சியில் போட்டு அரைச்சி விடுவோம். அப்படி இல்லாமல் நல்லா நம்ம அந்த இது இருக்குல்ல கடையிறது வச்சு நல்லா கொஞ்சம் நசுக்கிட்டு நல்லா நசுக்கணும். சட்டியில் வேக வச்சேன். அது என்னென்னா குக்கரில் போட்டால் கலர் மாறி விடும். அன்றைக்கே ஒருத்தர் சொன்னால் அப்படியே டைரெக்டாக வேக வைங்கன்னு. ரொம்ப சூப்பரான கலராக இருந்ததுட்டலாம். நல்லா திக்காக வந்து கொடுத்து பாருங்க. நல்லா இது கூட்டெல்லாம் போட்டு வெந்ததுக்கப்புறம் தேங்காயும் பச்சை மிளகாயும் நல்லா சதைச்சி போட்டு சதைச்சி போட்டு வெளிச்செண்ணெய் விட்டு பொரிச்சு கொட்டணுட்டலாம். அதுலேயும் எங்கள் அப்பா சொன்னால் நல்லா காரம் போடணுங்க வந்து அப்போ தான் நல்லா இருக்குன்னா. கீரை கூட்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. பேஷ் அப்படின்னு எங்கள் அப்பா சாப்பிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 2 போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்கினேன். அதுக்கான காரணங்களை நாளைக்கு வீடியோ சொல்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனாக போய் அந்த ஸ்டேஷன் மேலே இருக்கிற ஒரு மரியாதையே எனக்கு போயிடுது. சரி, அப்படியே ஊபர் ஆஃபீஸில் மீட்டிங் முடிச்சுட்டு வந்தாச்சு.